அழைக்கிறான் மாதவன். என்ன கொடுக்கல இறைவன்? எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்லாமே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இங்க உட்காந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரா? இல்ல. இங்க உட்காந்து கேட்கறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பெரிய விஷயம் தானே. சந்தோஷமா இருக்கிற, தலைவலி இல்லாம இருக்க, ஜுரம் இல்லாம இருக்க, கை கால் வலி இல்லாம இருக்க, என்னோட உறவுகள் எல்லாம் அங்க சந்தோஷமா இருக்காங்க, எல்லாமே இருக்கே. ஆனா இல்ல அப்படின்னு ஒரு குறை உங்களுக்கு. அவ்வளவுதான். இப்ப உங்களோட குறைகள் எல்லாத்தையும் எழுதி எனக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்கலாம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? யாரை கேட்டீங்கன்னாலும் அப்படிதான் சொல்லுவீங்க. எனக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்கு. நான் அனுபவிக்கிறத யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, என் வாழ்க்கையில சொல்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சந்தோஷம்னா என்னன்னே பார்த்தது கிடையாது. ஆனா சந்தோஷத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஏன்னா அது சந்தோஷம்னே தெரியல. துக்கம்னு ஒண்ணு வந்தாலே சந்தோஷம்னே தெரியுது. ஆக்சிலேட்டர் மட்டும் போட்டு அழுத்திட்டே இருந்தா போய் அடிச்சு எங்கேயாவது விழுக வேண்டியதான். பிரேக் வேணும் இல்ல? அப்போ கரெக்டா ஒரு ஸ்டேபிளா போறதுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக், ஆக்சிலேட்டர் பிரேக்குன்னு ரெண்டுமே இங்க தேவைப்படுது. அப்ப ஏதாவது ஒரு பிரேக் லைட் அடிச்சா எப்படி ஸ்லோவா ஆகலான்னு கேக்குறீங்க. உன்னை கெடுக்கிறதுக்காக தான் இறைவன் இதை பண்றாருன்னு நான் சொல்றேன். ஏன் மாணிக்கவாசகர் சுவாமி சொன்ன மாதிரி இறைவன் கெடுத்தாரு அவ்வளவு பெருமைப்படுறாரு. நீங்க கெடுத்தாரு பெருமைப்படுவீங்களா? என் பிசினஸ் சரியா போல, என் வேலை சரியா போல, என் வேலை எப்படி என்னை விட்டு போலாம்? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேலை உங்க கை விட்டு போயிருக்கிறதுனாலயோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறதுனாலயோ நாளைக்கு வேற விதமான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். அதுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு இருப்பீங்க. அன்னைக்கு இது நடக்கலன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காது. அப்ப நம்ம யாரு? ஹூ வி ஆர்? நம்ம யாரு ஜட்ஜ் பண்றதுக்கு? அது எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்தையே எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது. போய் ஒரு இடத்துல நிக்கும் மனம். உலக இந்த பூமி எழுதி கொடுத்துருவாங்க. தம்பி ஏதோ சந்திரன்ல இடம்லாம் வாங்குறாங்களாமே. வாங்குறாங்க தெரியல. சந்திரன்ல இடம் வாங்குறாங்க. தம்பி சந்திரன்ல இடம் வாங்குறாங்களாமே. அது கொஞ்சம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். சந்திரனே ஒரு 4 பேர் 5 பேர் வாங்கிட்டாங்க எல்லாம் இடத்த. அப்ப நானும் அவங்க கூட 4ஓட 5 தானே இருக்கிறேன், 10ஓட 11 தானே இருக்கேன். வேற செவ்வாய் கிரகத்துக்கு போவோம், சனி கிரகத்துக்கு போவோம். இந்த மில்கி வே கேலக்சியை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த விஷயத்துக்கு போயிடுறீங்க. அப்ப எங்க எல்லை இருக்கு? எல்லை இல்ல. எங்க தெரியுமா எல்லை இருக்கு? உள்ளதான் எல்லை இருக்கு. இப்படி பார்க்கறத இப்படி பார்த்தீங்கன்னா உள்ள எல்லை இருக்கு. உள்ள எல்லை என்ன தெரியுமா? ஒரே ஒரு பொருள், இறைவனை சொல்றவங்கதான். அவர் தான் எல்லாரும் அது புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு இல்ல. இப்ப வெளியே தேடி 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 ஓடி 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 மாண்டு போன மாத்திரமா நம்மளும் கூட அந்த லிஸ்ட்ல நம்மளும் தான் இருக்கிறோம். நம்மளும் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். புரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து ஃப்ரீயா எக்ஸிட் ஆயிடலாம். அந்த நான்ற ஒரு தன்மையை கொஞ்சம் விலக்கி வைக்கிற பாக்குறதுக்கான ஒரு பக்குவம் ஏற்படுச்சுன்னா உங்களுக்கு எதுவும் நீங்க நடக்கிறது பெருசா தெரியாது. நிறைய பேரோட பிரச்சனையை பார்க்கிறேன். இங்க பேசினவங்கள்ட்ட சொல்லல, நான் கவுன்சிலிங் பேசுறவங்கள்ட்ட சொல்றேன். ஒரு பிரச்சனையே கிடையாது அது. ஆனா பிரச்சனையே அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி தம்பி உனக்கு அவங்களுக்கு பிரச்சனை நீ பிரச்சனை இல்லாம? ஆக்சுவலி 2 பேர் சைடு நல்லா விசாரிச்சா இல்ல அந்த சம்பவத்துக்குள்ள நானே இருந்தாலும் பார்க்க முடியறது என்னன்னா அவங்க வேறு விதமா சொல்லியிருப்பாங்க, இவங்க வேறு விதமா அதை எடுத்திருப்பாங்க. வேற விதமா அவங்க ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேற மாதிரி தான் புரியும். இப்படிதான் பல பிரச்சனை. இந்த ப்ராசஸ் ஏன் தெரியுமா வேற மாதிரி ஆகுது? என்ன சொல்றான் அப்படின்றதுனாலதான் வருது. அப்ப அப்படியே இருந்துக்கிறதா? அப்ப மத்தவங்க என்ன வேணா பேசலாம், என்ன வேணா கேட்டுட்டு போலாமா இப்படின்ற ஒரு கேள்வி வரும். இடம் பொருள் ஏவல். ஒரு பாம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையுமே
சும்மா பயப்படுத்திட்டே இருக்குது, கொத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த சைடு ஒரு முனிவர் வராரு. வந்த உடனே முனிவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாம்பு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு என்ன பண்றாருன்னா, பாம்பு கிட்ட போய், வா, எதுக்கு ஊர்ல இருக்கிறவங்களாம் பயப்படுத்திட்டு இருக்கிறேன், சும்மா இருக்க முடியாது அவனால. ஐயா அந்த மாதிரி செய்து பழகிட்டேன், நானு அந்த மாதிரி செய்து பழகிட்டேன், இதெல்லாம் பண்ற வேலை வச்சுக்காத, யாரையும் கொத்தாத, நீ ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. திரும்ப போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா அடுத்த வாட்டி வர்றதுக்குள்ள பாம்பு அப்படியே பிண மாதிரி கிடக்குது. கூப்பிட்டு, என்ன ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிடுச்சு. இல்லையா, நீங்க சொன்ன உபதேசத்தை கேட்டு நடந்த. அடிக்கிறானுங்க, அடி பயங்கரமா உள்ளது. டேய் அறிவு கிட்ட பாம்பு, நான் என்ன சொன்னேன்னா கொத்தாதன்னு தான் சொன்னேனே தவிர சீராதன்னு சொல்லல. உன் தன்மையை நீ இழந்தனா குழந்தை கூட உன்னை அடிக்கும். அப்ப என்ன, உண்மையா உங்களுக்கு அங்க வர தேவையில்லை, சும்மாவாது நடிக்கணும். கோபுரம் அது எப்படி நீங்க அப்படி பண்ணலாம், சும்மாவாது நடிக்கணும். பரவாயில்ல, கதை நான் இருந்துட்டு போட்டு டிக்கெட் தான் போட்டு வரையும். பரவாயில்ல, மொபைல் போன் தான் உடஞ்சிட்டு போட்டோம். எடுத்து அங்க இருந்து வீசுறீங்களா, கல்ல வீசுறீங்களா, பரவாயில்ல இருந்தா வீசிட்டு போங்க, என்ன இருக்கு, எல்லாம் இறைதானே, நீங்களும் இறைதான், நானும் இறைதான், வீசுனா வீசிட்டு போங்க. இப்படி உட்கார முடியுமா? டே எதுக்குடா வீசுற கல்ல அப்படின்னா கம்முன்னு இருப்பான். இதுதான் இடம் பொருளியவன். இப்படி உங்களுக்கு ஆக்ட் பண்ண தெரியலன்னா நீங்க அடிபட்டு, மிதிப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, எல்லா பட்டும் பட்டு ஒரு மூலையில போய் உட்கார வேண்டியதான். இதை திருவள்ளுவர் அழகா சொல்றாரு. யாருகிட்ட இருக்கணும்னு யாருகிட்ட எப்படி நடந்தணும்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கீழ்ப்படின்னு சொல்லி தர்ற அதே திருவள்ளுவர் யார்கிட்ட கீழ்ப்படினும் சொல்லி தர்றாரு. அகங்காரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நீ கீழ்ப்படிந்தால் அவன் அடிமையாக உன்னை நடத்துவான். அவன்கிட்ட கீழ்ப்படினுன்ற அவசியம் கிடையாது. உன் தன்மையினோ அந்த தன்மையில இரு. அதுக்காக நீ உன்னோட அந்த நான்ற தன்மை ஏத்தி காட்டணுன்றது கிடையாது. அவனை விட்டு விலகிற. சில இடத்துல சில விஷயங்கள் வேணும்னா பண்ணித்தான் ஆகணும். விறகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அறையாதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேணும், அவர் வித்தை நஞ்சேனும் வேணும் நன்றுன்றாங்க அவையார். இப்படி விறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டுமா, 2 பேர் புகழணுமா நம்மளை சுத்தி, விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டுமா, அறைக்குள்ள அறையாதனில் பஞ்சேனும் பட்டேனும், அந்த காலத்துல எல்லாம் அறைக்குள்ள பஞ்சாடை பட்டாடை அதுதான் சொல்லுவாங்க. அறையாதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேணும், அவர் வித்தை நஞ்சேனும், அவர் வித்தை அது நஞ்சு போல தெரிந்தாலும், அவர் வித்தை நஞ்சேனும் வேம்பேனும், வேம்பு போல் கசந்தாலும் அவர் பண்ணக்கூடியது அதுதான் சரின்றாங்க. கை உள்ள என்ன பொருள் இருக்குன்றதை தாண்டி வெளியே இருக்கிற பொருளுக்காக மதிப்பு கொடுப்பான். எல்லா இடத்துலயும் இப்ப நான் இந்த விஷயத்தை போய் அப்ளை பண்ண முடியாது. எப்படி ஸ்பிரிச்சுவலா இருக்க வேட்டி சட்டை தான், ஜீன்ஸ் நோ, டிஷர்ட் நோ, டக்கின்லாம் காவி வேட்டி கட்டிக்கிறேன், வேணா கோமணத்தை வேணா உடுத்திக்கிறேன். இப்படி போய் ஒரு ஆபீஸ்க்கு உள்ள போட்டு போறீங்க, யார்கிட்ட ஒரு விஷயம் பேச போறீங்க, பிசினஸ் பண்றீங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய இப்படித்தான் இருப்பாங்க, நீங்க ஒருத்தர் கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படி டிராவல் பண்றீங்க, செக்யூரிட்டியே வெளியே தள்ளுறோம் உங்களை, செக்யூரிட்டியே வெளியே தள்ளிடுவோம். சார் இல்லைங்க, என்ன வேணும் உங்களுக்கு, அங்கெல்லாம் பார்க்க முடியாது, என்ன வேணும்னு சொல்லுங்க நான் சொல்றேன். இப்படிதான் வரும். பக்காவா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, பக்காவா. சார் சார் வெயிட் பண்ணுங்க சார், வர சொல்லிடுறேன் சார், சாரி வந்துருவாங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். இப்படி இருக்கும். இப்ப எது உள்ள இருக்க தன்மை எடுத்த உடனே ஒருத்த நாள் பார்க்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அந்த ஆடை ஒருத்தனை தீர்மானிக்குது. அப்ப நான் இப்படிதான் இருப்பேன்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க ட்ரெஸ் போறது என்ன சம்பந்தம்? குழப்பிக்கிற கூடாது. ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க ட்ரெஸ் போடுறது, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க தன்னை அழகுபடுத்தி கூடாதுன்னு என்ன சம்பந்தம்? அழகுபடுத்திக்கிட்டே இருந்து தன்னோட அந்த பாடி கான்சியஸ்ல அது வேற. அப்படி இருந்தா இதை மறந்துடுவீங்க. ஆனா இந்த இடத்துக்கு அதுதான் சரின்னு, அந்த இடத்துக்கு நான் அதைத்தான் பண்ணணும். அதுதான் நீர் போல இருத்தல், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது உங்களுக்கு தெரியலன்னா எல்லா இடத்துலயும் அடிபடுக்கும்ல. எல்லா இடத்துலயும் எப்படி நடந்துக்கணும்ன்ற தெரியக்கூடிய பக்குவம் தான் உங்களுக்கு உயர்ந்த பக்குவம். அதுதானே ஞானம். இந்த இடத்துல இப்படி தேவைப்படுது, அதனால இப்படி நடந்துக்கணும், அதுதான் ஞானம். அது தெரியலன்னா அப்புறம் என்ன கத்துட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமாவா இல்லையா? இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம தப்பாவே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் தப்பாவே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். என்ன மதிக்க சொல்லி சொன்னாங்க, அதனால நான் மதிக்கிறேன். தம்பி உங்களையும் மதிக்கிறேன், எல்லாரையும் மதிக்கிறேன். டெய்லி எனக்கு கொடுமை பண்றவனையும் மதிக்கிறேன். கொடுமை பண்றவனுக்கு நான் நன்றி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அவனுக்கான விஷயத்த எல்லாம் ஏற்படுது. ஒருத்தன் நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க,
திரும்ப அவன் ஏதோ ஒரு எதிர் செயல் செய்யறான், திரும்பவும் அன்பு காட்டுறீங்க, திரும்ப எதிர் செயல் செய்யறான். இப்படியே ஒரு 100 வாட்டி நடக்குது. இப்ப எப்படி திரும்ப அன்பு காட்டுறேன் காட்டிட்டு இருப்பீங்களா? போடான்னு வேலைக்கு விட்டு இங்க உட்கார வேண்டியதான். வெறுப்பை கிரியேட் பண்ண தேவையில்ல. பட் அவனுக்கும் நம்மளுக்குமான வயது இல்லையா? ஓகே, இப்படி இருந்துக்கணும். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.